ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாள், ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு நாள். நான் என்னோடய அண்ணா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து அக்கா வீட்டுக்காக போகிறதுக்காக பிளான் பண்ணி எல்லோரும் ஒன்றா கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷங்கள் கழித்து வி ஹாவ் மேட் அ கெட் டுகெதர் மாதிரி ஒரு பிளான் பண்ணி அழகாக அக்கா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பிகாஸ் ஃபஸ்ட் டைமாக அக்கா வீட்டுக்கு போகிறதுனால அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆசைகள் கனவுகளோடவே போனேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு அக்கா. ஸோ இப்போ தான் எனக்கு அதுக்கான டைம் கிடச்சிருந்தது. இது வரம் கூட சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அக்கா வீட்டுக்காக போயிட்டோம். நல்லா சமைச்சு வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு ஈவினிங் போல் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலில் பார்த்திங்கன்னா அழகாக கல்லாலவே ஒரு சிற்பங்களும் அவ்வளோ அழகாக அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. அந்த சிலையோட வடிவமைப்புகள், அதில் அந்த யானை, அதுக்கப்புறம் அந்த தூண், பூ, இது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சங்கிலியே பார்த்திங்கன்னா அந்த கல்லுலே சங்கிலி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக அது பார்க்கும்போதே. கல்லில் சங்கிலியா அப்படின்ற மாதிரி. நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் அவ்வளோ நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வடிவமும் கல்லால் அந்த காலத்தில் எப்படிலாம் யோசித்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு சிலை, இந்த ஒரு சாமியோட சிலைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தது. இது ரொம்ப பிரம்மாண்டமாக திருவிழா பண்ணுவாங்களாம். பட் அந்த டைமில் போக முடியாது, எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் போகிற சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் எல்லாருமே ஃபேமிலியோட எல்லோரும் ஒன்றா போயிட்டு கோவிலில் சாமி கும்பிட்டு சாமி சுற்றி சாமி ஃபுல்லாக கோவில் ஃபுல்லாக சுற்றிட்டு நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி டே ரொம்ப நல்லா போயிருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அந்த கதவு, சாமியோட கதவு பார்த்திங்கன்னா கோவில் கதவு, அதுலேயுமே அழகாக நிறைய வடிவங்கள் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோ சர்ப்ரைசிங்காக இருக்கும். பை ஃபார் வாட்சிங்.